வணக்கம் அண்ட் வெல்கம் டு செக்அப் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல டாக்டர் பரத் ரங்கராஜன், சீனியர் கன்சல்டன்ட் இன் மெடிக்கல் ஆன்காலஜி, கோயம்புத்தூர். டாக்டர் இன்னைக்கு நம்ம கூட ஆன்லைன் மூலமா இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் டாக்டர் பரத் ரங்கராஜன். நான் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட். அதாவது கேன்சருக்கு கீமோதெரப்பி மருந்துகள் மற்றும் கேன்சருக்கு மருந்துகள் மூலமாக சிகிச்சை செய்கிற டாக்டர். சமீப ஆண்டுகளா இந்த ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா அப்படிங்கிற இந்த புற்றுநோய் உலக அளவுல எந்த அளவுக்கு பரவி இருக்கு டாக்டர்? ஹெச்சிசி அதாவது ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா லிவரில் நம்ம லிவர் கல்லீரலில் வர ஒரு முக்கியமான டைப் கேன்சர். இது இன்னைக்கு உலகளவில் பார்த்தா இட் இஸ் கன்சிடர்ட் 5th or 6th மோஸ்ட் காமன் கேன்சர். அதாவது இருக்கிற கேன்சர்லேயே 5வது அல்லது 6வது இடத்துல இருக்கிற கேன்சர். நம்பர்ஸ் கண்டிப்பாக இந்தியாலையும் சரி உலகளவுலேயும் சரி இந்த கேன்சரோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. குளோபலி நம்ம சொல்ல போனோம்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் பேஷண்ட்ஸ் புதுசாக இந்த கேன்சரில் டயக்னோஸ் ஆகிறாங்க. இந்தியாவில் மட்டும் சொல்ல போனோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஒரு 25,000 நியூ கேன்சர் பேஷண்ட்ஸை எவ்ரி இயர் டயக்னோஸ் ஆகிறாங்க. நம்பர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இந்த ஹெச்சிசி உடல்ல பரவுனால என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் பேஷண்ட்ஸுக்கு வரும் டாக்டர்? ஹெச்சிசி அதாவது ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமாக்கு நிறைய ப்ரிவென்டபிள் காசஸ் இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்குது. ப்ரிவென்டபிள் காசஸில் நம்ம சொல்லும்போது மெயினான ரீசன்ஸ் ஹெப்படைட்டிஸ் பி அல்லது ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன்ஸ். இது ரெண்டுமே லிவரை பாதிக்கக்கூடிய கல்லீரலை பாதிக்கக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஹெப்படைட்டிஸ் பியை குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா ஹெப்படைட்டிஸ் பிக்கு இன்னைக்கு வேக்சினேஷனும் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் சிக்கு வேக்சினேஷன் கிடையாது. இதை தவிர லிவர் பாதிக்கிற நோய்கள் என்னெல்லாம் கேன்சர் உருவாக்குதுன்னா ஆல்கஹால், மது அருந்ததுனால ஆல்கஹால்னால லிவர் டேமேஜ். இந்த லிவர் டேமேஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேர் நாஃபெல்ட், அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அதாவது லிவரில் கொழுப்படைஞ்சு போகுது, அதனால லிவர் டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி லிவர் டேமேஜ் ஆகி ரொம்ப நாள் இந்த டேமேஜ்னால லிவருக்கு பாதிப்பு வரும்போது இதுலேயும் கேன்சர் உருவாகலாம். இப்போ ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்குமே தெரியும் இந்த ஹேபிட்டால் கல்லீரல் நிறைய பாதிக்கப்படும். ஒருவேளை இவங்க இந்த ஹேபிட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஹெச்சிசியால் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? இந்த நோயோட தீவிரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? ஆல்கஹால் கண்டிப்பாக லிவர் டேமேஜை காஸ் பண்ணும். நம்ம ஆல்கஹாலிக் லிவர் டேமேஜுக்கு 2 ஃபேக்டர் இருக்குது. அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் டெய்லி எவ்வளோ எடுக்கிறாங்கங்கிறது, அப்புறம் வாரத்துக்கு எத்தனை நாள்ங்கிறது. ஸோ இது ரெண்டுலேயும் பார்க்கும்போது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். வால்யூம் எவ்வளோ ஒரு நாளைக்கு அருந்துறாங்கங்கிறது எடுத்துக்கிறாங்கங்கிறது, ப்ளஸ் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாரம் எடுக்கிறாங்க. நம்ம யூஸ்வலாக ஒரு லிவர் டேமேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு சப்போஸ் 180 ml to 360 ml பர் டே எடுக்கிறவங்க, எஸ்பெஷலி ஒரு வீக்கில் 3 to 4 டைம்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நமக்கு we can expect liver damage to start within around 6 to 7 years and beyond 10 years. once liver cirrhosis ஆன லிவரில் கேன்சர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொதுவாக ஒரு ஆல்கஹால் ஒரு மாடரேட் டு ஹெவி கன்சம்ஷனில் ஒரு 8 இயர்ஸ்ல லிவர் டேமேஜ் அண்ட் பியாண்ட் 8 இயர்ஸ் லிவர் டேமேஜ்னால இருக்கிற கேன்சர் நம்ம எதிர்பார்க்குறது. இன்னைக்கு மோஸ்ட் காமன்லி நமக்கு ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன்ஸ் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பாப்புலேஷன். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி கிரானிக் இன்ஃபெக்ஷனாக லிவர் டேமேஜ் ஆன பாப்புலேஷன். இதை தவிர ஆல்கஹால் ரொம்ப நாள் எடுத்து ஆல்கஹால்னால லிவர் டேமேஜ் ஆன பாப்புலேஷன். இவங்க 2 பேரும் தான் ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா, அதாவது லிவர் கேன்சருக்கு ஹையஸ்ட் ரிஸ்கில் இருக்கிற பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷனை தவிர நம்ம பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால், எஸ்பெஷலி அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இதனால லிவர் டேமேஜ் ஆகி ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரவங்களுக்கும், ஹை கொலஸ்ட்ரால்ஸ்னால ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருந்து லிவர் டேமேஜ் ஆகிறவங்களும் ஒரு 15 to 20 இயர்ஸில் லிவர் கேன்சருக்கு ரிஸ்க் அதிகமாகுது. இவங்கெல்லாம் தான் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். இந்த ஹெச்சிசி நோய்ங்கிறது இந்த எல்லா தரப்பு மக்களுக்குமே பாதிப்பை உள்ளாகுது டாக்டர். இதில் பர்டிகுலராக நம்ம பார்க்கணும்னா என்ன மாதிரியான வயதினரை அதிகமாக இந்த நோய் தாக்கும்? There are some risk population which are occupation related. அதாவது சில இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறவங்க,
சில கான்ட்ராஸ்ட் ஏஜென்ட்ஸ், டையிங் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், அப்புறம் வந்து சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஆஃப்லாடாக்சின் அப்படிங்கிற சில டாக்ஸின் வந்து சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல உருவாகலாம். வேர்க்கடலையில இருக்கிற ரொம்ப நாள் வந்து ஃபங்கஸ் உருவாகிற வேர்க்கடலையிலேருந்து இருக்கிற சில டாக்ஸின்ஸ் இதெல்லாம். பட் இதெல்லாம் இந்த காலத்துல மோஸ்ட்லி ரேர். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆக்ட் படி இப்பெல்லாம் வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்லேருந்து பெரும்பாலும் தவிர்க்க வேண்டியது அது வந்து இட் இஸ் இந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். இதை தவிர வந்து நம்மளோட ஃபுட் சேஃப்டி ஆக்ட்ஸ் இருக்கு, எஃப்எஸ்ஐ இருக்கு. அதனால வந்து ஒரு கெட்டுப்போன பொருட்கள், கெட்டுப்போன ஃபுட்டு, அதுல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து அது லிவரை பாதிச்சு, அதுவும் நிறைய நாள் பாதிச்சு ஒரு லிவர் கேன்சர் உருவாகிற ரிஸ்க், அந்த பாப்புலேஷன்ங்கிறது இப்போ கண்டிப்பா நமக்கு வந்து அந்த ரிஸ்க், அந்த பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதெல்லாம் மேபி ஒரு 30-40 இயர்ஸ் பேக் இன்னும் அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா இப்பவும் சில அன்ரெகுலேட்டட் ஏரியாஸ்லயோ இல்ல சில ஃபுட் சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகிற ஏரியாஸ்ல அந்த மாதிரி நடக்கலாம். பட் தே ஹவ் பிகம் ஃபேர்லி ரேர் நவடேஸ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா டாக்டர்? இதுல வந்துட்டு இந்த நோயை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கண்டறிச்சிட்டோம்னா இதனுடைய தாக்கங்களை எந்த அளவுக்கு குறைக்கலாம்? இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் ஹெச்சிசி. இது நம்ம வந்து பொதுவாகவே எல்லா கேன்சருக்குமே நம்ம சொல்ற ஒரு விஷயம். ஏர்லி டிடெக்ஷன் இம்ப்ரூவ்ஸ் கியூர் ரேட். ஏர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைஃப். இது வந்து இந்த கேன்சருக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லா கேன்சருக்கும். ஆனா நடைமுறையில நமக்கு எல்லா கேன்சரையும் ஏர்லியா கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது அதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஹெச்சிசியை பற்றி குறிப்பிட்டு சொல்ல போகணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிவென்ஷன். நமக்கு வந்து நான் முதலே சொன்னேன், ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன், அப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் லிவர் டேமேஜ் அண்ட் லிவர் டேமேஜ் அசோசியேட்டட் ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா. இந்த தடுப்பூசி வந்து நமக்கு சிறு வயசுலேயே குழந்தைங்களுக்கு இப்பெல்லாம் வந்து கவர்மெண்டே கொடுக்குறாங்க. ஸோ அந்த தடுப்பூசியை நம்ம கண்டிப்பாக போட்டு ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணணும். போடாதவங்க கண்டிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் போட்டுக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து இஸ் ஆஃப்கோர்ஸ் அவாய்டிங் ஆல்கஹால். ஆல்கஹால்னால நமக்கு நிறைய லிவர் டேமேஜ் அண்ட் லிவர் கேன்சர்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல கண்ட்ரோல் கொண்டு வந்தால் லிவர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ஷன். நான் ஏர்லி டிடெக்ஷனா நமக்கு இந்த ரிஸ்க் குரூப் இருக்காங்க. அதாவது ஹெப்படைட்டிஸ் பி ஏற்கனவே பாதிச்சவங்க, ஆல்கஹால்னால லிவர் டேமேஜ் ஏற்கனவே தெரிஞ்சவங்க, அதே மாதிரி சுகர், கொலஸ்ட்ரால்னால லிவர் டேமேஜ் ஆனவங்க, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ், இந்த மாதிரியான பாப்புலேஷன், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஹெப்படாலஜிஸ்ட் இல்ல நல்லது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணி டைம் டு டைம் ஸ்கேன்ஸ், அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சம்டைம்ஸ் சிடி ஸ்கேன் பண்ணி லிவர்ல இருக்க இந்த டேமேஜ் கேன்சரா உருவாயிருக்குதா, கேன்சரா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இதை தவிர சில பிளட் டெஸ்ட் இருக்கு, டியூமர் மார்க்கர்ஸ், சீரம் மார்க்கர்ஸ்ன்னு சொல்ற டெஸ்ட். இந்த டெஸ்ட்டும் வந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து டைம் டு டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் டு டைம் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா, அதாவது அட் ரிஸ்க் பாப்புலேஷன், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி பாதிச்சவங்க, ஆல்கஹால்னால லிவர் டேமேஜ் ஆனவங்க, சுகர் கொலஸ்ட்ரால்னால லிவர் டேமேஜ் ஆனவங்க, இல்ல வேற எந்த காரணத்தினால லிவர் டேமேஜ் ஆனவங்க தான் அட் ரிஸ்க் பாப்புலேஷன். இந்த அட் ரிஸ்க் பாப்புலேஷன் கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணி 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இல்ல ஒரு ஹெப்படாலஜிஸ்ட வந்து ஃபாலோ அப் பண்ணா கண்டிப்பா நம்மளால ஏர்லி டிடெக்ஷன் முடியும். ஏர்லி டிடெக்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஏர்லியரா டிடெக்ட் பண்ணா நமக்கு கியூர் ரேட் இஸ் வெரி வெரி ஹை. அல்லது ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கியூர் ரேட்ஸ் கேன் பி ஆஸ் ஹை as 75-80% ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ல. இதே வந்து லேட் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கியூர் ரேட்ஸ் ஃபால் டவுன் டு 10, 20 or 30%. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஏர்லி டிடெக்ஷன். ஏர்லி டிடெக்ஷன் நம்மளால கியூர் பண்றதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்சிசி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா என்ன மாதிரியான ஸ்கிரீனிங்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் மெத்தட்ஸ்லாம் வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க, உறுதி பண்ணுவீங்க? ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமாக்கு நிறைய டைப் ஆஃப் டியூமர் மார்க்கர்ஸ் உண்டு. இதுல ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்பா ஃபீட்டோப்ரோட்டீன், ஏஎஃப்பி அப்படிங்கிற டியூமர் மார்க்கர் தான். இதை தவிர இப்போ பாப்புலரா புதுசா நிறைய, இதுதான் வந்து முக்கியமா, ஈவன் நவ் இட் இஸ் த மெயின் ஸ்டே. இந்த டியூமர் மார்க்கர் தான் நம்ம பொதுவா யூஸ் பண்றது, இதுதான் மோஸ்ட் காமனும் கூட. இதை தவிர நமக்கு புதுசா சில டியூமர் மார்க்கர்ஸ் இருக்கு. RIVKA2 அப்படிங்கிற ஒரு டியூமர் மார்க்கர் இப்போ புதுசா இருக்குது. அப்புறம் சில RNA பேஸ்ட் டியூமர் மார்க்கர்ஸ் இருக்கு. ஆனாலுமே என்னது
ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் ஏஎஃப்பி அப்படிங்கிற டியூமர் மார்க்கர் தான் மோஸ்ட் காமன் அண்ட் ஈஸிலி அவைலபிள் ஆல்சோ. டாக்டர், இந்த HCC ஸ்கிரீனிங்ல கரண்ட் பயோமார்க்கர்ஸோட லிமிட்டேஷன்ஸ்லாம் என்னென்ன? என்ன மாதிரி இருக்கும்? லிமிடேஷன்ஸ்னு சொன்னா ஒரு சிலருக்கு இந்த பயோமார்க்கர் நெகட்டிவா இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு இந்த பயோமார்க்கர் ரத்தத்துல இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து பயோமார்க்கரை வச்சு மட்டும் லிவர் கேன்சர் இருக்கு இல்ல அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதுதான் மேஜர் லிமிட்டேஷன். ஸோ நமக்கு பயோமார்க்கர் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் வெரி ஈஸி. பட் பயோமார்க்கர் இல்லாம நமக்கு வந்து கேன்சர் இருக்கிறவங்கள ஒரு பாப்புலேஷன், ஒரு ஸ்மால் அமௌண்ட், ஒரு 20% இது பயோமார்க்கர் நெகட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சேலஞ்ச். அவங்களுக்கு வந்து நம்ம இன்னொரு பயோமார்க்கர் யூஸ் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிப்காட் 2 அந்த மாதிரி பயோமார்க்கர் யூஸ் பண்ணோம், அல்லது ஸ்கேன் பண்ணி ஆர் பயாப்சி சத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். டாக்டர், இந்த HCC டயக்னோசிஸ்ல இந்த டியூமர் பயோமார்க்கர்ஸோட ரோல் வந்து என்னவா இருக்கும் டாக்டர்? ஸ்டேஜ் வந்து எல்லா கேன்சருக்குமே இம்பார்ட்டன்ட், HCCக்கும் இம்பார்ட்டன்ட். ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமால சைஸ் மட்டும் இல்லாம ரத்த குழாயில எவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்கு. லிவருக்கு வந்து 2 விதமான பிளட் சப்ளை உண்டு. ஹெப்பாட்டிக் ஆர்டரி அப்படின்னு ஒரு பிளட் சப்ளை, போர்ட்டல் வெயின் அப்படிங்கிறது. இது வந்து இந்த ரத்த குழாய்களுக்குள்ள எல்லாம் எவ்வளவு பரவி இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியிருக்கும். தட் இஸ் அந்த ஸ்டேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிற HCC வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி கட்டிய லீக்கேஜ்லாம் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஹை, மோர் தென் 70-80%. அதே மாதிரி லிவர் டேமேஜ் ஆகி ரத்த குழாய் பாதிப்பு இல்லாத சின்ன கட்டிகளுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு நமக்கு நிறைய ஸ்டேஜிங் குரூப்ஸ் இருக்குது, ஸ்டேஜிங் டைப்ஸ் இருக்கு. குறிப்பிட்டு சொன்னா BCLC அப்படிங்கிற ஸ்டேஜிங் குரூப், இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மிலான் கிரைட்டீரியா அப்படிங்கிற சில கிரைட்டீரியாஸ் உண்டு. இந்த கிரைட்டீரியா எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா, அதாவது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண முடியுமா அப்படிங்கிறது அசஸ் பண்ண முடியும். அதனால ஸ்டேஜிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். BCLC, மிலான் and many other staging systems are available. டாக்டர், இப்போ இந்த HCCயை பொறுத்த வரைக்கும் ப்ரக்னோஸ்டிக் மாடல்ஸை யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ எளிதாக வந்து HCCயை கண்டுபிடிக்கலாம்? இன்னைக்கு ப்ரோக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ்ல நமக்கு வந்து பெருசா அட்வான்சஸ்ன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா நம்ம வந்து HCCல வந்து ஸ்கிரீனிங் பண்ணி சீக்கிரமா கண்டுபிடிச்சா ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்னோசிஸ். சீக்கிரமா கண்டுபிடிச்சா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணியோ அல்லது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியோ, இல்லைன்னா லிவர் டைரக்டட் தெரப்பி LDT அப்படிங்கிற சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட்டும் ஆப்ரேஷனும் பண்ண முடியாத பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து லிவருக்கு போகிற அந்த ரத்த குழாய்க்குள்ள டைரக்டா கீமோதெரப்பி, அதுக்கு பேரு டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன். அதே மாதிரி லிவருக்கு போற ரத்த குழாய்க்குள்ள டைரக்டா ரேடியோ தெரப்பி பீட்ஸ் இல்ல ரேடியோ தெரப்பி சப்ஸ்டன்சஸ், ரேடியோ தெரப்பி காம்பவுண்ட் இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்தலாம். அதுக்கு பேரு டேர், அதாவது டிரான்ஸ் ஆர்டீரியல் ரேடியோ எம்பலைசேஷன். இந்த மாதிரி பலவிதமான மொடாலிட்டிஸ் கொடுக்கறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா ஸ்டேஜ் தான் நம்ம ப்ரோக்னோசிஸை மாத்துது. ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு பேஷண்ட்டுக்கு கொடுக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, ப்ரோக்னோசிஸ் அப்படின்னா ஒரு நோய் வந்து குணமாகிற வாய்ப்பு எவ்வளோ இருக்குதா இல்லையா, என்ன வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம ப்ரோக்னோசிஸ் சொல்லும்போது சொல்றோம். இதுல வந்து இன்னைக்கும் வந்து ப்ரோக்னோசிஸ்ல லிவரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் தான். ஆரம்ப ஸ்டேஜா இருந்தா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி கியூர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கியூர் பண்ண வாய்ப்பு இருக்கு, அல்லது லிவருக்குள்ள போற ரத்த குழாய்க்குள்ள கீமோதெரப்பி கொடுத்து கண்ட்ரோல் பண்ற வாய்ப்பு இருக்குது, அல்லது லிவருக்குள்ள போற ரத்த குழாய்க்குள்ள ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ரேடியோ ஆக்டிவ் பீட்ஸ் இல்ல ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சோம்னா ப்ரோக்னோசிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். லேட்டர் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா நமக்கு ப்ரோக்னோசிஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. டாக்டர், இப்போ வந்து HCC பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அப்படின்னு அடுத்த கட்டம் வரும்போது என்னென்ன மாதிரியான உயர்தர சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு? அது எந்த அளவுக்கு எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கு? ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜுக்கு சொல்லிட்டேன். ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் இஃப் இட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணலாம். இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜுக்கு. இதை தவிர வந்து ஆப்ரேஷன் இல்ல ஆப்ரேஷன் பண்ணி ரிசெக்ஷன் ரிமூவ் பண்றது, டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டேஜை தாண்டின லிவர் கேன்சருக்கு லிவருக்குள்ள போற பிளட் வெசலுக்குள்ள டேஸ் அல்லது டேர், டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன். ரொம்ப சிம்பிளுங்க. லிவருக்குள்ள போற ரத்த குழாய்க்குள்ள நம்ம வந்து கீமோதெரப்பியை டைரக்டா செலுத்துறோம். ஸோ அது அந்த கட்டியை போய் கண்ட்ரோல் பண்ணிடும். அல்லது லிவருக்குள்ள போற ரத்த குழாய்க்குள்ள ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை இன்ஜெக்ட் பண்றோம். தட் இஸ் கால்டு டேர், டிரான்ஸ் ஆர்டீரியல் ரேடியோ எம்பலைசேஷன். இது வந்து
டூ இம்பார்ட்டன்ட் மொடாலிட்டிஸ். இதை தவிர ரொம்ப சின்ன கட்டிகளுக்கு வந்து நம்ம RFA அல்லது மைக்ரோவேவ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அல்லது மைக்ரோவேவ் அப்ளேஷன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த கட்டிக்குள்ள நம்ம ஒரு சின்ன நீடில் விட்டு அந்த நீடில் வழியா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அல்லது அந்த நீடில் வழியா மைக்ரோவேவ் செலுத்தி கட்டிய கருக வச்சிடலாம். இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜுக்கு. லேட் ஸ்டேஜுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு முக்கியமா மருந்துகள் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். மருந்துகள்ல வந்து இன்னைக்கு வந்து நிறைய அட்வான்சஸ் இருக்கு லேட் ஸ்டேஜ்ல. முக்கியமான அட்வான்ஸ் வந்து இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பி அப்படின்னா என்னது? நம்ம எல்லாருக்குமே உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கேன்சரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கரெக்டா தூண்டி விட்டுட்டோம்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நம்ம ஓன் இம்யூனிட்டி, அவர் பாடிஸ் இம்யூனிட்டி, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி போய் கேன்சரை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் இம்யூனோதெரப்பி. இந்த இம்யூனோதெரப்பில பலவிதமான மருந்துகள் இன்னைக்கு நமக்கு அவைலபிளா இருக்குது. இந்த மருந்துகள் மூலமா சில பேஷண்ட்ஸுக்கு நமக்கு கேன்சர் இம்யூனிட்டி வந்து ஸ்டிமுலேட் ஆகி நிறைய நாளைக்கு கேன்சர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்யூனோதெரப்பி இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸைட்டிங் அட்வான்ஸ். அதாவது இன்னைக்கு வந்திருக்கிற மருந்துகள்லயே ரொம்ப லேட்டஸ்டா ரொம்ப என்னது பலனளிக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ட்ரக்ஸ். தமிழ்நாடு வந்து இஸ் ஒன் ஆஃப் த pioneers in liver transplant, and not just liver transplant, most transplant, organ transplant. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரின்னே சொல்லலாம். எல்லா டிரான்ஸ்பிளான்ட்ஸும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அவைலபிள். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப்பான லிவர் டிரான்ஸ்பிளான்ட் உண்டு. அதாவது LDLT, அதாவது லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு பேஷண்டோட ரிலேட்டிவ், அவங்களே அது பிளட் ரிலேட்டிவா தான் இருக்கணும். அதுக்கு வந்து அரசு தரப்புல சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு அந்த கட்டுப்பாடுக்குள்ள நமக்கு வந்து லிவிங் டோனர் சேர்ந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். அல்லது நமக்கு வந்து கெடாவர் டோனரும் இருக்கு. அதாவது இறந்து போனவங்க, பிரெயின் டெட் ஆனவங்கள்ட்ட எடுக்கிற லிவரையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பண்ணலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பண்ணலாம். இதை தவிர பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்றதுக்கு மோஸ்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் த முதலமைச்சர் காப்பீடு திட்டம். ஆல்சோ வசதியும் வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புல வந்து பேஷண்ட்ஸுக்கு அவைலபிள். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவைலபிள் சென்னையில. இதை தவிர நமக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணாலுமே முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமா பண்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. டாக்டர், இப்போ இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால இந்த HCC வரும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆல்கஹால் பழக்கம் இல்லாம வேற என்ன முறைகள்ல, என்ன ஃபேக்டர்ஸ்னால இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏர்லி டேமேஜ் டு த லிவர் ஆரம்பிச்சிருக்குங்க. டெய்லி எடுக்கிறதுனால there will be early damage. ஆனா ஏர்லி டேமேஜ் இஸ் ரிவர்சிபிள். ஒரு 10 years போகும்போது தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் irreversible டேமேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6 to 7 yearsல கண்டிப்பா உங்களுக்கு வந்து டேமேஜ் வில் பி ரிவர்சிபிள். நீங்களே சொன்னீங்க லிவர் ரீஜெனரேட்ஸ்னு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா யூ கேன் ரெடியூஸ் ஆர் ஸ்டாப் எக்ஸசைஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணா கண்டிப்பா we can reverse this. ஸோ இன்னும் வந்து ஒரு irreversible டேமேஜோ ஒரு சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் இதுலதான் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஸ்டார்ட்ஸ் ஒரு ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். ஏர்லி ஸ்டேஜோட லிவர் டேமேஜ் எல்லாமே ரிவர்சிபிள் தான். லேட் ஸ்டேஜ் தான் வந்து நாட் ரிவர்சிபிள். ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்திருக்காரு. லிவர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் லிவர் கேன்சர் வந்து தடுக்கக்கூடிய கேன்சர், அதாவது நம்ம ப்ரிவென்டபிள் கேன்சர்ல வரக்கூடிய கேன்சர். ப்ரிவென்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாருமே ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் எடுக்கணும். செகண்ட், சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ். ஏன்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதனால சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் எல்லாருமே வந்து கடைபிடிக்கணும். மூணாவது, ஆல்கஹாலை குறைக்கணும் இல்லை தவிர்க்கணும். அப்ப லிவர் டேமேஜ் வராம நம்ம பாதுகாத்து லிவர் கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம வந்து கண்டிப்பா டயட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், சுகர்ஸ், கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கணும். சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகரையும் கொலஸ்ட்ராலையும் இன் கண்ட்ரோல் வச்சுக்கணும். டெய்லி வந்து ஒரு 40 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரிபடி அட் எவ்ரி ஏஜ். முடிஞ்ச அளவுக்கு அது நடக்கணும். நடந்து நம்ம வந்து லிவர் ஹெல்த்தை மற்றபடி ஜென்ரல் ஹெல்த்தையும் பாதுகாக்கணும். அண்ட் லிவர்ல ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இல்லை ஹெப்படாலஜிஸ்ட ருட்டீனா போய்
3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், ஆல்பா ஃபீட்டோப்ரோட்டீன்ங்கிற டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ஜென்ரல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், லிவர் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், லிவர் கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு நோயை வந்து தவிர்க்கிறது, ஒரு நோயை வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா கண்டிப்பா கியூர் ரேட் ரொம்ப ரொம்ப ஹை, குணப்படுத்துற வாய்ப்பு ரொம்ப அதிகம். செலவும் நமக்கு வந்து கண்டிப்பா லேட் ஸ்டேஜோட செலவும் நமக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் டாக்டர் பரத் அண்ட் ஃப்ரம் ஜெம் கேன்சர் சென்டர், கோயம்புத்தூர்.